Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய WhatsAppல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தீம் அதுக்கப்புறம் வால்பேப்பர் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த அப்டேட் எங்க வந்திருக்கு, இந்த அப்டேட்டை நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீமை செட் பண்ணிக்கிற மாதிரியும் வால்பேப்பரை செட் பண்ணிக்கிற மாதிரியும் அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு சில மொபைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீம்னு சொல்லிட்டு இருக்கும், ஒரு சில மொபைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வால்பேப்பர் சொல்லிட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு மொபைல் டிவைஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மொபைல்ல வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா மேல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க சாட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு, சாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சாட்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க டிஃபால்ட் சாட் தீம் சொல்லிட்டு அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல டிஃபால்ட் சாட் தீம் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜ் வந்து இப்படி இருக்கு. இதுவே இன்னொரு மொபைல் வேற ஒரு மொபைல் டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மொபைல்ல இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த சாம்சங் இது போல மொபைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதையும் நான் வந்து அப்புறமா ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்க வந்து இந்த பேஜ்ல இருந்து நீங்க வந்து உங்களுடைய சாட்க்கு வாட்ஸ்அப் சாட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தீமை செட் பண்ணிக்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் கனெக்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஓட சாட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மொத்தமா நீங்க வந்து செட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க செட் பண்ணும்போது எல்லா சாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீம் வந்து மாறிடும். அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா வால்பேப்பர் நீங்க மாத்திக்கலாம். வால்பேப்பர் சொல்லிட்டு இருக்கு, இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து டிஃபால்ட் அவங்களே வால்பேப்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த வால்பேப்பர் நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா கூட செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சூஸ் ஃப்ரம் கேலரி சொல்லிட்டு இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து கேலரியில எதனா இமேஜ் வச்சிருந்தா அந்த இமேஜை நீங்க வாட்ஸ்அப்ல வால்பேப்பரா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க வந்து செட்டிங்ஸ்ல வந்து நீங்க வந்து இதுல தீமா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வால்பேப்பரா இருக்கட்டும், உங்களுடைய ஓன் போட்டோவை நீங்க வந்து வால்பேப்பரா செட் பண்றதா இருக்கட்டும், நீங்க வந்து இதுல வந்து செட் பண்ணும்போது உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய எல்லா கான்டாக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செட் ஆயிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலரோட மொபைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து இப்படி இருக்கும். நீங்க இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய வால்பேப்பரா இருக்கட்டும் தீமா இருக்கட்டும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துற பிறகு அதுக்கப்புறம் வந்து பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் சாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு கான்டாக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட் கிளிக் பண்றேன். 3 டாட் கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து பாருங்க சாட் தீம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சாட் தீம்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு சில மொபைல் டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வால்பேப்பர் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இது வந்து சாட் தீம்னு இருக்கு, அதுல வந்து வால்பேப்பர் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சாட் தீம் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். ஓகே, நீங்க இது போல குறிப்பிட்ட கான்டாக்ட்டை நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு சாட் தீம் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா சாட் தீம் அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச தீமை நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா கூட செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வால்பேப்பருக்குள்ள போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் இந்த சாட்க்கு மட்டும் இந்த கான்டாக்ட்க்கு மட்டும் நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா சூஸ் ஃப்ரம் கேலரி சொல்லிட்டு இருக்கு. அதுல போயிட்டு உங்களுடைய கேலரியில இருந்து எதனா ஒரு இமேஜ் நீங்க வந்து இப்போ அந்த சாட்க்கு நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா வால்பேப்பரா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இது போல உங்களுக்கு பிடிச்ச கான்டாக்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இமேஜஸ் வந்து நீங்க செட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வால்பேப்பரா. இது போல ஒரு சில மொபைல் டிவைஸ் எல்லாம் வரும். ஓகே, இதனால நீங்க வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தீம் ஃபீச்சரை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மேல ஐ பட்டன் வருது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ வந்து நான் வேற ஒரு மொபைல் டிவைஸ் தான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு மொபைல் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் மொபைல். இது போல வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் இது போல ஒரு சில மொபைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வேற மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. அது சாட் தீம் அப்படின்றத வால்பேப்பர் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ நான் இந்த மொபைல்ல வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்றேன். ஓகே, இப்போ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு மேல டாப்ல ரைட் சைடுல கூட 3 டாட் கிளிக் பண்றேன். 3 டாட் கிளிக் பண்ணும்போது இதுல செட்டிங்ஸ் இருக்கு, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய சாட்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சாட்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க இதுல வால்பேப்பர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் சாட் தீம் சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க வால்பேப்பர் சொல்லிட்டு இருக்கு. இதுல வால்பேப்பர் அப்படின்னு இருக்கு, இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா லைட் தீம் வால்பேப்பர் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து இப்படி இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க சேஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த சேஞ்சை கிளிக் பண்ணி இப்போ இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கான வால்பேப்பர் அண்ட் தீம் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இதுல பிரைட் கொடுத்திருக்காங்க, டார்க் கொடுத்திருக்காங்க, சாலிட் கலர்ஸ் கொடுத்திருக்காங்க, மை போட்டோஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வச்சுக்கலாம். இப்போ அந்த டிவைஸ்ல கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷனா இருக்கும் வைக்கிறதுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க பிரைட் சொல்லிட்டு இருக்கு. இந்த பிரைட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா நல்லா பிரைட்டான பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த வால்பேப்பர்ஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு இதுல பிடிச்ச வால்பேப்பர்ஸ் நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சாட்டுக்கு எல்லாத்துக்கும் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டார்க் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த டார்க்கை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த டார்க்கான வால்பேப்பர்ஸ் எல்லாமே வரும். அந்த டார்க் தீமான வால்பேப்பர்ஸ் எல்லாமே வரும். நீங்க இதுல உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர்ஸ் நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இதுல வந்து நீங்க ஒரு வால்பேப்பர் செட் பண்றீங்க அப்படின்னா மொத்த வாட்ஸ்அப் கனெக்ட்க்கும் வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். ஓகே, இதுல வந்து சாலிட் கலர்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. சாலிட் கலர்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கலர்ஸ் நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம்.
ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க மை போட்டோஸ். நீங்க வந்து ஓனா வந்து உங்களுடைய போட்டோவே நீங்க வந்து உங்களுடைய சாட் தீமா நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா, சாட் வால்பேப்பரா செட் பண்ணணும் அப்படின்னா, இதுல மை போட்டோஸ் சொல்லிட்டு இருக்கு. இந்த மை போட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மை போட்டோஸ் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த கேலரியில நீங்க இப்போ எந்த இமேஜை நீங்க வந்து உங்களுடைய வால்பேப்பரா நீங்க செட் பண்ண போறீங்களோ, அந்த இமேஜை வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் செட் பண்ணி காமிக்கிறேன். இதுல கேப்சர் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் தான் கிளிக் பண்றேன். ஓகே, இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்ட பிறகு ப்ரீவியூ வந்து காமிப்பாங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ல வந்து அந்த இமேஜ் வந்து எப்படி செட் ஆகும்னு சொல்லிட்டு இதுல வந்து பாருங்க செட் வால்பேப்பர் சொல்லிட்டு இருக்கு. இந்த செட் வால்பேப்பர் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வால்பேப்பர் வந்து சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிடும். இது போல ஓன் இமேஜை நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ஸ்க்கு வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் வந்துறேன். பேக் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். பேக் வந்துறேன். இப்போ வந்து ஒரு கான்டாக்ட் ஓபன் பண்றேன். இந்த கான்டாக்ட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த கான்டாக்ட் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த பேக்ரவுண்ட்ல அந்த போட்டோ வந்து செட் ஆயிருக்கு. ஓகே, இது போல இன்னொரு கான்டாக்ட் ஓபன் பண்றேன். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா சாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா காமனாவே வந்து செட் ஆயிடும். நீங்க வந்து ஒவ்வொரு சாட்டுக்கா நீங்க வந்து பர்டிகுலரா மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து வால்பேப்பர் நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் மொத்த கான்டாக்ட்க்கும் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடும். ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பர்டிகுலர் சாட்டுக்கு மட்டும் வந்து செட் பண்ணலாம். அது எப்படி சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் திரும்ப செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு வால்பேப்பர் செட் பண்ணி காமிக்கிறேன். இதுல வந்து பாருங்க டார்க் மோட்ல வந்து ஒரு வால்பேப்பர் வந்து செட் பண்றேன். இதுல வந்து உங்களுக்கு எந்த வால்பேப்பர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு வால்பேப்பர் வந்து நான் கிளிக் பண்றேன். இந்த வால்பேப்பர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல செட் வால்பேப்பர் சொல்லிட்டு இருக்கு. செட் வால்பேப்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். செட் வால்பேப்பர் கிளிக் பண்ணும்போது இந்த வால்பேப்பர் வந்து சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிடும். இப்போ நான் பேக் வந்து ஷோ பண்றேன் பாருங்க. ஓகே, பேக் வந்துறேன். இப்போ அந்த கனெக்ட் வந்து ஓபன் பண்றேன். இப்போ வந்து பாருங்க அந்த வால்பேப்பர் வந்து பேக்ரவுண்ட்ல சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிருக்கு. ஓகே, இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செட்டிங்ஸ்ல போய் செட் பண்ணும்போது எல்லா கனெக்ட்க்கும் வந்து செட் ஆயிடும். நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் சாட்டுக்கு மட்டும் நீங்க வால்பேப்பர் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க யாருடைய கான்டாக்ட்க்கு நீங்க வந்து வால்பேப்பரை நீங்க வந்து செட் பண்ணணுமோ அந்த கனெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கனெக்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. இந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்க. 3 டாட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து வால்பேப்பர் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. நம்ம வந்து அந்த டிவைஸ்ல இதுல வந்து சாட் தீம் சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த டிவைஸ்ல வந்து பாருங்க வால்பேப்பர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த வால்பேப்பர் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் வால்பேப்பர் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜுக்கு கொண்டு போயிடும். இந்த பேஜ்ல இருந்து நீங்க வந்து உங்களுக்கான வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம் கஸ்டமா, அதாவது குறிப்பிட்ட கான்டாக்ட்க்கு மட்டும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க வந்து மை போட்டோஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கேலரிக்குள்ள போயிட்டு நீங்க கஸ்டமா இப்போ உங்களுடைய கேலரியில் வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய இமேஜ் நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல வந்து பாருங்க உங்களுக்கு பிரைட் டார்க் தீம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து வால்பேப்பரா செட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இந்த இமேஜை நான் செட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு செட் வால்பேப்பர் இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து இப்படி ஒரு பாப்பப் வருது செட் வால்பேப்பர் சொல்லிட்டு. இதுல வந்து ஃபார் திஸ் சாட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சாட்க்கு மட்டும் நீங்க செட் பண்றீங்களா, அதுக்கப்புறம் ஃபார் ஆல் சாட்ஸ் இன் லைட் தீம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி அப்படின்னா இந்த சாட்க்கு மட்டும் இந்த வால்பேப்பர் வந்து செட் ஆகும். ரெண்டாவது பாருங்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய எல்லா சாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செட் ஆகும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து பர்டிகுலர் சாட்க்கு மட்டும் செட் பண்ண போறேன். அதனால ஃபார் திஸ் சாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது இப்போ இந்த வால்பேப்பர் வந்து இந்த சாட்க்கு மட்டும் தான் செட் ஆயிருக்கும். இப்போ வந்து நான் பேக் வந்துட்டு இன்னொரு சாட் ஓபன் பண்றேன். இந்த சாட் வந்து ஓபன் பண்றேன். இப்போ ஓபன் பண்ணும்போது இப்போ இந்த சாட்டுக்கு வால்பேப்பர் வந்து செட் ஆகல. இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்ல போய் இதுக்கு முன்னாடி மாத்தினா அந்த வால்பேப்பர் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இன்னொரு சாட்டை வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி செட் பண்ண அந்த வால்பேப்பர் தான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட்க்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த சாட்க்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்டிகுலரா இந்த இமேஜ் இந்த வால்பேப்பர் வந்து நம்ம செட் பண்ணிருக்கோம். ஓகே, அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்படி தான் நம்மளுடைய வாட்ஸ்அப்ல நம்ம வால்பேப்பரை வந்து செட் பண்ணணும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறி கொடுத்திருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஓகே, இது போல இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.